கிரண்தாஸ் முரளி என்கின்ற வேடன் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் தென்னிந்தியாவில் முதன்மையாக இருக்கிறாரு. ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு புதிய சங்கீதத்தை வந்து நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரேப் அப்படின்னா தன்னுடைய அனுபவங்களை அல்லது வழிகளை வார்த்தைகளால் வந்து எழுதி அதை வடிவமைத்து அதிவேகமா வந்து இசையோடு பாடுறதுன்னு பேரு. பொட வேடன் அப்படிங்கிறாங்க. அவன் கருப்பா இருக்கிறனால அவன் என்ன செய்யறான், தன்னை எந்த சொல்லை பயன்படுத்தி இழிவுபடுத்தினார்களோ அந்த சொல்லையே வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இங்கிருந்து நான் மேல வரும்டா அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிட்டான். ஆ என்று பச்சை குத்தி இருக்கிறாயே. ஏன் அப்படின்னா, ஆ என்றால் அன்பு, ஆ என்றால் அறிவு, ஆமை, ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அஞ்சாமைங்கிறான். அல்ல தென்றல் காற்று வீசிட்டு இருக்குது. அந்த ஸ்பாட்டு ஒரு பாட்டு போடுறான். தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு, தென் இலங்கையில் தமிழர்கள் கலங்கிடும் நிலை சொல்லு, தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு. நாங்களாம் கலங்கி போனோம். கம்யூனிசத்தை, பகுத்தறிவு, கான்ஸ்டிடியூஷனை, சமநிலை கருத்தை, கொள்கையை இத்தனையுமே வந்து ஒரே ஒரு ரேப் அப்படிங்கிற ஒரு தளத்துக்குள்ள நுழைச்சு ஒருத்தனால கொண்டு வந்து பொதுமக்களுக்கு வழங்கிட முடியும், அதுக்கு ஆதரவையும் பெற்றுட முடியும் அப்படிங்கிறத சாதிச்சு காட்டினவன் தான் வேடன். ஆர்ஆர் ரெவ்யூ நேயர்களுக்கு நண்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து கேரளா மாநிலத்தில் வேடன் அப்படிங்கிற பெயர் கொண்டு ஒருத்தர் வந்து யூடியூப்ல நுழைஞ்சிருக்காரு. யூடியூப்ல நுழைஞ்சு கிட்டத்தட்ட 4,86,28,900 வியூவர்ஸ் அவருக்கு வந்திருக்காங்க ரொம்ப குறைந்த காலத்தில். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கிரண்தாஸ் முரளி, வயது 31. ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். 31 வயசுல ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு புதிய சங்கீதத்தை வந்து நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. புதிய சங்கீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப் அப்படின்னா தன்னுடைய அனுபவங்களை அல்லது வழிகளை வார்த்தைகளால் வந்து எழுதி அதை வடிவமைத்து அதிவேகமாக வந்து இசையோடு பாடுறதுன்னு பேர். அதுக்கு பேர் தான் வந்து ரேப் அப்படின்னு பேர். அந்த ரேப்பில் வந்து உலகத்தில் மிகச்சிலர் தான் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் இருந்தார் முன்னாடி. இப்போது இந்த கிரண்தாஸ் முரளி என்கின்ற வேடன் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் தென்னிந்தியாவில் முதன்மையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகும். எதுக்காக அவரை பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் வந்து பெரிய கல்வியாளரா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து +2 தான் படிச்சிருக்காரு. இவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பெரும் போர் நடக்கிற பொழுது இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அப்போ இவனுடைய அம்மா கிரண்தாஸ் முரளியோடைய அம்மாவுடைய பேர் ஜாஃப்னா. அவங்க வந்து அகதிகளாய் வந்த இலங்கை தமிழர்களோடு சேர்ந்து திருச்சிக்கு வந்து திருச்சியில் சில இடங்களில் ஏதோ கூலி வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தான் வந்து கேரளாவை சேர்ந்த முரளி அப்படிங்கிறவர் அவர் ஒரு வேலைக்காக அங்கே வந்து சேர்றாரு. திருச்சியில் 2 பேர் சந்திக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு இந்த ஊரை விட கேரளா நல்லா இருக்கும், வாங்க அங்கே போய் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து ஜாஃப்னாவை அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு போய் கேரளாவில் திருச்சூரில் குடியிருக்கிறார். திருச்சூரில் குடியிருந்துட்டு 1994 ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பேர் தான் வந்து கிரண்தாஸ் முரளின்னு வைக்கிறாங்க. அவருக்கு வயது வந்து 31. இப்போ இருப்பினும் அவங்க வந்து கூலி வேலை செஞ்சு வறுமையின் பிடியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்க, கட்டுமான பள்ளி கூலி வேலைக்கு போகிறாங்க. அதில் வந்து வர்ற பணத்தை வச்சு அவரை படிக்க வைக்கிறாங்க. அவன் வந்து ஒரு +2 வரைக்கும் படிக்கிறான். +2லேயே வந்து வறுமையின் காரணமாகவோ அல்லது அவனுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாதன் காரணமாகவோ அவர் என்ன செய்கிறாரு, கிரண்தாஸ் முரளி வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாரு. ட்ராப் அவுட் ஆகிட்டு என்ன செய்கிறாரு, கூலி வேலைக்கு போகிறாரு, விவசாய கூலி வேலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கட்டுமான தொழில், கட்டட வேலைகளில் போய் கூலி வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அல்லது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு அவர் கருதுனதுனால அங்கே ஒரு யூடியூப் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்றாரு. இங்கே தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வர்றாரு. அவர் வந்து யூடியூபராக மாறுது அப்படின்னா, ஒரு யூடியூப் ஆஃபீஸில் போயிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்பொழுது அவர் கூட இருக்கார். கூட வந்து என்னென்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற போது ரேப் அப்படிங்கிற ஒரு தளம் இருக்குது. அந்த ரேப்புங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய அடித்தட்டு மக்களுடைய, குறிப்பாக இவர் வந்து வாழ்வியலில் கடந்து வந்த ஒரு கூலி வேலை செஞ்சு, இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழ் பெண்ணாக இருந்து அங்கே ஒரு பெரிய போர் மூண்ட சூழ்நிலையில் நாட்டு விட்டு நாடு அகதியாகி வந்து திருச்சியில் கூலி வேலை செஞ்சு கேரளாவை சேர்ந்த ஏழை முரளியை காதலிச்சு அந்த முரளியோடு பிழைக்கிறதுக்காக வந்து கேரளாவுக்கு போய் அங்கேயும் வந்து கூலி வேலை செஞ்சு கட்டுப்படி ஆகாதனால
+2க்கு மேலே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேருந்து கூலி வேலைக்கு போய் அப்படி வர்றதுனால அந்த 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 பாதையில் அவர் பட்ட வழிகளை வந்து பார்க்குறாரு. அப்புறம் இவர் வந்து ஒரு ஏழை குடும்பம், அதே சமயத்தில் கட்டுமான பணி வேலை, விவசாய கூலி வேலைக்கு போகிறதுனால கருப்பாக இருக்கிறாரு. அவர் வந்து கல்விக்கூடங்களில் வந்து இவர் அவமானப்படுத்துகிறாங்க. அவமானப்படுத்தி கருப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்கெல்லாம் கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் திரிகிறான் பார்த்தீங்களா, காட்டில் முயல் பிடிக்கிறதுக்கு அல்லது புறா பிடிக்கிறதுக்கு இது மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு காட்டில் சுற்றுறாங்க. அவனுக்கு பேர் தான் வேடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொடா வேடன் அப்படிங்கிறாங்க. அவன் கருப்பாக இருக்கிறனால அவன் என்ன செய்கிறான், தன்னை எந்த சொல்லை பயன்படுத்தி இழிவுபடுத்தினார்களோ அந்த சொல்லையே வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக சொல்லி இங்கேருந்து நான் மேலே வருவேன்டா அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிட்டான். அவன் போட்ட வீடியோ எத்தனை பார்த்தீங்கன்னா 15 வீடியோ தான் போட்டிருக்காரு. 15 வீடியோவில் 4,86,28,000 பேர் வந்து அவனை பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ரசிச்சிருக்காங்க. ரசித்தது மட்டும் இல்லாமல் வியந்து பார்க்கிறார்கள், தலை நிமிர்ந்து பார்க்கிறார்கள், எல்லோருமே உற்று பார்க்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் பேஸ் அப்படின்றதுன்னு பார்த்தா ஏன் அவனை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் பேச வேண்டியிருக்குது அப்படின்னு பார்த்தா அவன் நெஞ்சில் வந்து ஆ அப்படின்னு ஒரு பச்சை கொடுத்துருக்கான். ஆ என்று பச்சை குத்திருக்கிறாயே. ஏன் அப்படின்னா ஆ என்றால் அன்பு, ஆ என்றால் அறிவு, ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அஞ்சாமைங்கிறான். அஞ்சாமை அப்படின்னு கொண்டாந்து நிறுத்துறான். அஞ்சாமை அப்படின்னா தனக்கு ஏற்பட்ட வழியை அஞ்சாது எடுத்துரைக்கக்கூடிய தளத்தில் நான் பயணிக்கிறேன், அதனால் இந்த ஆ வழியாக நான் பயணிக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து உரத்த குரலில் சொல்கிறான். இந்த ரேப் அப்படிங்கிற தளத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இலங்கை தமிழர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து 80லேருந்து 83 கல்லூரியில் படிக்கிற பொழுது திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் நாங்களாம் பொருளாதார படிப்பு, திருச்சி சிவாவுடைய ஜூனியர்ஸ் நாங்களாம். அவங்க படிக்கிற பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா சூராங்கனி 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 கம்மாளு கண்ணாவா அப்படின்ட்டு இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து பாடுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா பப்பிசை பாடல்கள்னு பேர். பப்பிசை பாடல்கள் அப்படின்னு அப்போ நாங்கள் வந்து இலங்கை வானிலையிலிருந்து அதை கேட்போம். அது இல்லாமல் திருச்சியிலெல்லாம் அடிக்கடி பப்பிசை பாடல்களை பாடுகிறவர்களை கொண்டு வந்து ஆர்கெஸ்ட்ரா போடுவது வழக்கம். அப்படி போடும்போதுனா சுராங்கனிக்கா மாளு கண்ணாவா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் திருச்சியை பற்றி ஒரு பாட்டு பாடுறான் பாருங்கள். திருச்சிக்காரவங்களுக்கு திருச்சி பேஸில் இருக்கவங்களாம் தெரியும். திருச்சியிலேருந்து மெயின்காட் கேட்லேருந்து மதுரை ரோடு அப்படின்னு இருக்கும். மதுரை ரோடில் மெயின்காட் ஜங்ஷன் இருக்குது. அந்த இடத்த பற்றி ஒரு ஸ்ரீலங்கன் பப்பிசை பாடல்காரன் பாடுறான். நாங்களாம் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா கேட்க போயிருந்தோம். அவர் பாடுறாரு, மதுரை ரோடு மெயின்காட் கேட் ஜங்ஷன், அங்கே அமைந்திருப்பது ஹோலி கிராஸ் காலேஜ், அங்கே படிப்பவர்கள் அனைவருமே பெண்கள், ஆனால் வாட்ச்மேன்கள் மட்டும் ஏனோ ஆண்கள். மதுரை ரோடு மெயின்காட் கேட் ஜங்ஷன், அங்கே அமைந்திருப்பது ஹோலி கிராஸ் காலேஜ், அங்கே படிப்பவர்கள் அத்தனையும் பெண்கள், ஆனால் வாட்ச்மேன்கள் மட்டும் ஏனோ ஆண்கள் அப்படின்னு பாடுவான். என்னடா இது, இவன் இவ்வளோ இந்த பப்பிசை பாடல்கள் வந்து இதே தமிழ் தான். இந்த தமிழவே வந்து இவன் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக பாடுறான். நமக்கு புரிஞ்ச சில எளிய வரிகளை கொண்டு பலமாக தாக்குற இசையை கொண்டு நம்மகிட்ட கொடுக்குறானே அப்படி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடுதலை அப்படின்னு ஒரு பையன் தான். விடுதலைன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் எம்ஏ தமிழ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். நாங்களாம் வந்து பகுத்தறிவு சம்மந்தமான கூட்டங்களை நடத்தியிருக்கோம். அப்போ பகுத்தறிவு பேசக்கூடிய கீவர்மணி அவர்கள் மற்றும் வைகோபால் சாமி அவர்கள், கவிஞர் புலமை பெத்தவன் போன்றவர்கள்லாம் வந்து பெரியார் கல்லூரியில் பேச வச்சுருக்கோம். அப்போ விடுதலை அப்படின்னு ஒரு எங்கள் இளைஞர் ஒருத்தர், நான் வந்து பப்பிசை பாடலில் நான் ஒரு பாட்டுமான்னு கேட்டேன். பாடுறாங்க. என்னடா சொல்கிறான், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நல்ல தென்றல் காற்று வீசிட்டு இருக்குது. அந்த ஸ்பாட்டு ஒரு பாட்டு பாடுறான், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, தென் இலங்கையில் தமிழர்கள் கலங்கிடும் நிலை சொல்லு, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நாங்களாம் கலங்கி போனோம். என்னடா விடுதலை வந்து அப்படியே ஒரு எளிய வரிகளில் அப்படியே வந்து ஆயிரக்கணக்கான கூட்டத்தை அப்படி காத்தவே கொஞ்ச நேரம் நில்லுங்கிறான். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, தென் இலங்கையில் எனது தெற்கில் தானே வர்ற, தென்மேற்கு பருவக்காற்று தானே அது தென்றல் காற்று, அதனால் அப்படியே கொஞ்சம் நில்லையா, எங்களுக்கு போக வர வசதி இல்லை, கொஞ்சம் நீ வந்து தென் இலங்கையில் தமிழர்கள் கலங்கிடும் நிலை சொல்லு, எனக்கு சொல்லிட்டு அப்புறம் என்னை கிராஸ் பண்ணுங்கிறான். அசந்து போனோம் நாங்களாம். இது வந்து நாங்களாம் 83களில் பிஏ படிக்கிற போது நாங்களாம் திருச்சியில் இந்த பப்பிசை பாடல்களை நாங்கள் கண்ட வரிகள், மறக்க முடியாத வரிகளை, பதிவு செய்யப்பட்ட வரிகள். அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போ வேடன் வர்றான். வேடன் வந்து பப்பிசை இல்லையா, நான் பேசுறது வந்து தப்பிசைங்கிறான். தப்பிசை பறை மூலம் அப்படிங்கிற தப்பிசை, பப்பிசைக்கு பதிலாக தப்பிசை, தப்பு மூலம் அடிக்கிறான். தப்பு மூலத்தை அடிச்சுட்டு
ரேப் அதிவேக சொற்களை வச்சு கலக்குறான். அதுல என்ன சொல்றான், நான் பாணன் இல்லை, பறையன் இல்லை, புலையனும் இல்லை, தம்புரானும் இல்லை, நீ தம்புரான் என்றால் எனக்கு இதுவும் இல்லை அப்படின்ட்டான். வேடன் பாடுற இந்த ரேப்ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய முகப்பை பதிவு பண்ணியிருக்கான். +2 மட்டும் ஃபெயில் ஆனவன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற முகப்பு வரிகளை அப்படியே வந்து வேக வரிகளாக, விடுதலை வரிகளாக எப்படி அவன் பதிவு பண்ண முடியும் அப்படின்ட்டு அவனுடைய வரிகளெல்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயம் சமயச்சார்பின்மை மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சுயநம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும் அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமை வளர்க்கவும் உளமார்ந்த உறுதியுடையவராய் நம் அரசமைப்பு பேரவையில் இன்று இதனை இயற்றி நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அவன் தான் சொல்றான், நான் பாணன் இல்லை, பறையன் இல்லை, நீ தம்புரானும் இல்லை. நீ தம்புரான் என்று சொல்லி கொண்டால் எனக்கு ஒரு அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். இதை வந்து இப்போது இந்த பகுத்தறிவு கொள்கையே இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவையும் முதல்ல தூக்கி பிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் தான். வந்து இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற புத்தகத்தில் டாக்டர் அம்பேத்கர் வந்து முகப்புலேயே வந்து இந்த வரிகளை பதிவு பண்ணியிருக்காரு. தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது முறையாக வந்து மறுபதிப்பு செஞ்சவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தந்தை பெரியார். முதல்ல 2000 வருஷத்துக்கு முன்பே பதிவு பண்ணப்பட்டது தான் வந்து திருக்குறளில் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான் அப்படி சொல்கிறான். மனுஷனை வந்து பிறப்பால் வந்து அனைவருமே சமமே, அதாங்க இந்த தொழில் செய்கிறவன் அந்த தொழில் செய்கிறவன்னு வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திருக்குறளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. திருக்குறளில் சொன்னதை குரலாக இருந்ததை வந்து அது மக்களின் குரலாக மாற்றினது டாக்டர் அம்பேத்கர். 3வதாக தந்தை பெரியார் அதை தூக்கி பிடித்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு சமநீதி கொள்கையை வந்து நாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அவர் வந்து அது வெங்காயம் அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ அது வந்து அந்த காலகட்டத்தில் அதை நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இதை தூக்கி பிடிச்சிருக்கிறவரு செந்தமிழன் சீமான். தன்னை ஒரு உயர்குடி மக்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பெருமக்கள் நீங்கள் அப்படியே நினச்சிக்கிறதா இருந்தாலும் உங்களோட தாழ்வாக எவனும் பிறக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த கருத்தை தான் வந்து வேடன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அவன் சொல்கிற வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இனி பொய்யான பொறுமைக்கு இடமே இல்லை, நான் காத்திருக்க நேரம் இல்லை, நான் வேண்டுவது எனக்காக மட்டுமில்லை எல்லோருக்காகவே, நீ கொடுக்கவே இல்லை அதற்காக எத்தனை பேர் உயிர்விட்டார்கள், நீ இன்னும் சிரித்து கொண்டு தான் இருக்கிறாய், இல்லை 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 இனி கவலைப்பட வேண்டாம், நாளைக்கென்று தள்ளவே வேண்டாம், இல்லை 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 இனி வேட்டைக்காரன் கதை இல்லை, காட்டு திருடும் நாட்டில் அரிசி எடுத்தவன் தண்டனை பெறுவான், வஞ்சகன் ஆளும் நாட்டில் அவன் நம்மை கொள்ளையடிக்க துணிவான், பேழைகளை போற்றும் முட்டாள்கள் உன்னை போருக்கு அழைப்பார்கள், தாய் வயிற்று குழந்தை வந்து நிமிடும் நேரத்தில் அவர்கள் நெருப்பை நிரப்புவார்கள், அவர்கள் கோட்டைகளின் மேல் எத்தனை கொடி பறந்துள்ளன, அடிமைதன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காணவில்லை, கருத்தோடு போர் நடத்த மண்ணில் புதைந்து விட்டான், கருத்தோடு போர் நடத்தினா மண்ணில் புதைந்து விட்டான் அப்படிங்கிறான். நான் காத்திருக்க நேரம் இல்லைங்கிறான். காத்திருக்க நேரம் இல்லை. இந்த நாடும் இந்த மண்ணும் வளமும் வந்து இயற்கையால் வந்து படைக்கப்பட்டது. அந்த இருட்டு நேரத்தில் மற்றவனுடைய உழைப்பை சுரண்டி அவன் வந்து பிரித்து நிலவுடைமையாக காரணம் மாறிட்டு எவனெல்லாம் வந்து சூரிய ஒளியில் உழைத்து கருத்து போனானோ அவனை கீழானவன் என்றும், எவனெல்லாம் ஏய்ப்போனாக இருக்கணும் அவனெல்லாம் மேலானவன் என்றும் மாற்றி எங்களை எத்தனையோ நாள் வந்து குமிய அடித்து நொறுக்கிட்டீங்க. என்ன எங்கள் வீட்டு குழந்தை வந்து பட்டினியாக படுத்துருக்குது, எங்கள் வீட்டு குடிசை மேலே வந்து கூரைகள்லாம் வந்து ஓட்டையாக இருக்குது, ஆனால் நீங்களாம் வந்து சுதந்திரம்னு கேட்டாவோ அல்லது சமத்துவம்னு பேசினாவோ எங்களை வந்து அடித்து கொண்டு கொண்டே இருக்கீர்கள், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாவது, எங்கள் சாவு மேலே நின்று வந்து நீங்கள் சிரித்த சிரிப்பு போதும், ஆனால் இந்த படிநிலையினால் இதெல்லாம் கிடையாதுடா, உழைப்பால் மட்டும்தான் நான் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கணும், மற்றபடி இந்த படிநிலைகளை வைத்து சமுதாயத்தை வேறுபடுத்துகிற சூழ்நிலையை உடனே மாற்றணும் அப்படிங்கிற கருத்து. தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் பரியேறும் பெருமாள், வாழை, கர்ணன் போன்ற படங்களை கொடுத்த மாரி செல்வராஜ் வந்து சொல்லுவார், என்னுடைய வழிகளை நான் பதிவு பண்ணுறேன், அதை வந்து உள்ளதை உள்ளபடி பண்ணுறேன், நான் கடந்து வந்த பாதையை பதிவு பண்ணுறேன், அதுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படி சொல்லுவார். வாழை படம் எடுப்பதற்காக வந்து மாரி செல்வராஜ் வந்து எத்தனை வாழையில் வந்து தடுக்கி விழுந்து சேற்றிலையும் சகதியிலையும் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துலையே வாழ்ந்து முடித்து ஒரு படத்தை எடுத்து கொடுத்தாரோ அதை வந்து 30 நிமிஷத்தில் ஒரே ஒரு ரேப் சாங்கில்
பாடி 4,86,00,000 பேரை பார்க்க வச்சுட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கேரளாவில் வேடன் வந்து மேடையில் ஏறுறான் அப்படின்னோடனே கூட்டமாக இளைஞர்களும் இளைஞர்களும் கூட்டமான கூட்டம். அவனால செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு குழந்தைகள் வந்து அப்படியே ஆர்ப்பரிக்கிறத பார்த்தா என்னடா ஐயப்ப சாமி கோயிலை மிஞ்சுற அளவுக்கு வந்து கூட்டம் வந்து சேருது. அப்பேற்பட்ட கூட்டத்தை திரட்டுற அளவுக்கு அந்த மந்திர சொற்களை வந்து உருவாக்கக்கூடிய தகுதியை வந்து அவன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான் அந்த வேடன் அப்படிங்கிறத வந்து தமிழக இளைஞர்கள் அத்தனை பேருமே கற்றுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் அரசியல் வேடதாரிகள், அரசியல் கபடதாரிகள், கோடீஸ்வரர்கள் மட்டுமே அரசியல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்களே. ஏழை எளியருக்கானது கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்டு இந்த நாட்டு மக்கள் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே சொந்தமானது என்கின்ற அரசியல் அதிகாரத்தை கோடீஸ்வரர்கள் மட்டுமே வந்து கையில் வைத்துக்கொண்டு இப்போ சொல்லியிருக்கான இயற்கையால் படைக்கப்பட்ட நிலங்கள் அனைத்துமே வந்து இரவுலேயே கூறு போட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டானுங்க. பாதி பேர்த்த வந்து பெரும்பான்மை மக்களை வந்து தெருவில் விட்டது, நிலமற்றவர்களாக விட்டதுனால தான் அவங்களாம் வந்து கருத்து போய் திரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறானே. இங்கே வட இந்தியர்கள் அத்தனை பேருமே வர்றாங்களா, அங்கே நிலச்சி வந்தவர்கள்னு சொல்கிறேன். இப்போ பீகாரில், கல்கத்தாவில் நான் போயிருக்கேன், பீகாரில் போயிருக்கேன், கல்கத்தாவில் போயிருக்கேன். மத்திய பிரதேசங்களில் வந்து பூமியார் என்கின்ற ஒரு கூட்டத்தார் வந்து அத்தனை பூமியை அவங்க வச்சுக்கிட்டு 20% பீப்புள் வந்து எல்லா நிலங்களையும் கையில் வச்சுக்கிட்டு 80% பேருக்கு எந்த வாய்ப்பும் வழங்காதனால தான் அவன் நாடு விட்டு நாடு வந்து பிச்சைக்காரர்களை போல வந்து வந்து கட்டுமான தொழிலையும் கடைவீதியில் வந்து பஞ்சு மிட்டாய் வித்துட்டு தெரியுறான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உள்ளூரில் அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. மிகப்பெரிய கம்யூனிஸ்டவாதிகள்லாம் வந்து கடந்த 70 வருஷங்களாக பதிவு பண்ண முடியாத கம்யூனிசத்தை, பகுத்தறிவு, கான்ஸ்டிடியூஷனை, சமநிலை கருத்தை, கொள்கையை இத்தனையுமே வந்து ஒரே ஒரு ரேப் அப்படிங்கிற ஒரு தளத்துக்குள்ள நுழைச்சி ஒருத்தனால கொண்டு வந்து பொதுமக்களுக்கு வழங்கிட முடியும், அதுக்கு ஆதரவையும் பெற்றுட முடியும் அப்படிங்கிறத சாதிச்சு காட்டினவன் தான் வேடன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு தளத்தில், ஒரு பேச்சில், ஒரு கருத்தியில் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சு அதை வந்து இந்த இளைஞர் கூட்டத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டியது நமக்கு கடமையா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து அவன் நிறைவு செஞ்சிருக்கிறான். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும். ஆனால் அது ஏற்றுதோர் கருத்தாக இருக்குமானால் அதை வந்து என் மக்களுக்காக எப்போவுமே வந்து எடுத்துரைக்க வேண்டியது கற்றோர் கடமை. அந்த இடத்துல தான் நம்ம ஆர்ஆர்பியூஸ் நிற்கிறோம். ஆர்ஆர்பியூஸ் என்ன நிற்கிறோம் அப்படின்னா, இது போன்ற கருத்துக்களை வந்து பெரும்பான்மை மக்கள் பார்த்து சுரண்டல்வாதிகளிடமிருந்து அட்லீஸ்ட் சுரண்டல்வாதிகளுக்கு அறிவுரை வழங்குற அளவுக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோமா, இந்த ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு வழங்காதனால இவ்வளோ பெரிய பாவம் நடந்திருக்கா, இவ்வளோ பெரிய துடிப்பு இருக்கா, இந்த மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய வேதனை இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வழிமொழிய வேண்டிய கடமை இருக்குது. எனவே வேடனை வந்து எல்லாருமே வந்து பாருங்கள், தமிழ் மொழியில் அதை கேளுங்க. இப்போ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அந்த வேடன் வந்து ஸ்கிரிப்டை வந்து அது 3 பக்கம் 4 பக்கம் வருது, அதை வந்து அப்படியே வந்து தமிழ் படுத்தி பார்த்து அந்த 3 பக்கத்தை படிக்கும் போதெல்லாம் மெய்யெல்லாம் சிலிர்க்கிறது. தாய் வயிற்று குழந்தை வந்து நிமிரு நேரத்தில் அவர்கள் நெருப்பை நிரப்புவார்கள். அவர்கள் கோட்டைகளின் மேல் எத்தனை கொடிகள் பறந்துள்ளன. அடிமை தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காணவில்லை. என்னங்க, கருந்தோடி போர் நடத்த மண்ணில் புதைந்து விட்டான். போர் நடத்தவனெல்லாம் மண்ணில் புதைந்து விட்டான். பொய் நாட்டு பற்றாளர்களின் நாட்டில் மதமும் ஜாதியும் நோயாய் பரவி இருக்கின்றன. ஆளும் ஒருவர் கவலையின்றி உங்கள் வரிப்பணத்தில் சுற்றுலா வருகிறார் அப்படிங்கிறார். பொய் நாட்டுப்பட்டுகளால் நாட்டில் மதமும் ஜாதியும் நோயாய் பரவி கிடக்கின்றன அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பெரிய வார்த்தைகளை வந்து பதிவு பண்ணிருக்கான். காட்டை திருடும் நாட்டில் அரிசி எடுத்து தண்டோன் காட்டை திருடிடுவான். ஒரு பெரிய ஃபாரஸ்ட் 150 ஏக்கர் அவன் பேரில் எழுதிடுவான். காட்டை திருடும் நாட்டில் அரிசி எடுத்தவன் தண்டனை பெறுவான். வஞ்சகன் ஆளும் நாட்டில் அவன் நம்மை கொள்ளையடிக்க துணிவான். வேலைகளை போற்றும் முட்டால் உங்களை போருக்கு அழைப்பார்கள் அப்படிங்கிறான். இந்த வார்த்தைகளெல்லாம் எப்படி வந்து தேடி கண்டுபிடிச்சான்? இந்த வார்த்தைகள் வந்து அதாவது ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். எல்லாமே வந்து வெல்லும் வார்த்தைகளை வந்து தேடி எடுத்து இந்த பிஞ்சு மனசில் இவ்வளோ பெரிய வழி இருக்குதுங்கிறத வந்து உலகத்துக்கு கடத்தியிருக்காரு. ரேப் அப்படிங்கிற சங்கீதத்தை உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்து ரேப் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகலை. இந்த எல்லா ரேப் குரூப்பும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறதா இருக்கிறாங்க. அதை எல்லாரும் நேரில் கண்டுகளியுங்கள். தமிழ்நாட்டில் இந்த ரேப் சங்கீதம், அதுவும் வேடனுடைய சங்கீதம் வளம் வர வேண்டும் என்று வரவேற்கிறேன். அதை வழிமொழிகின்றேன். நன்றி, வணக்கம்.